என்னுடைய பெயர் மிதுன. நான் ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகன் லைஃப்ல ஒரு 4-5 வருஷமா ரொம்ப போராட்டமா விடுதலை இல்லாம இருந்தது. இப்ப இந்த வருஷம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து மருமகளோட கற்பத்தையும் ஆசீர்வதிச்சு 5 மாதம் கற்பமா இருக்கிறா. அது மட்டுமில்லாம எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்காகத்தான் வந்தேன். நான் இங்க போன வெள்ளிக்கிழமை நல்லபடியா முடிஞ்சு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடி நன்றி. எனக்கு 5 பொண்ணு ஒரு பையன். 2வது பொண்ணுக்கு 5.5 வருஷமா குழந்தையே இல்லை. இப்போ டிவியில் ஒரு ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயரை பார்த்து நான் விசுவாசமாக நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணும்போது 5.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான பெண் குழந்தைய கொடுத்தாரு. ஆண்டவர் அவர் சொல்கிற வார்த்தையை ஆமேன் என்று நல்லா நிறுத்தியிருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துவேன். மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இன்றைக்கு பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்புல தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு எந்த சூழ்நிலையிலே இந்த நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த விசுவாசை அறிக்கை அவன் சொல்லும் பொழுது அவன் செல்வ சீமானாக அல்ல, எல்லாவற்றையும் இழந்து சாம்பல்ல உட்கார்ந்து சரீரமெல்லாம் அழுகி போன நிலைமையில ஓடெடுத்து சுரைந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவனுடைய நம்பிக்கையை அவன் இழக்கவில்லை. இந்த இடத்துல சொல்லுகிறான், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், செல்வம் எல்லாம் போச்சு, ஆனாலும் எனக்குள்ளால உயிர் இருக்கிறது, எனக்கு லைஃப் இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, யூ ஹவ் கிவன் மீ லைஃப் என்று சொல்லுகிறான். எனக்கு லைஃப் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றான். 2வது சொல்லுகிறான், அண்ட் கான்ஸ்டன்ட் லவ் என்று சொல்லுகிறான். உம்முடைய அன்பு அளவில்லாமல் என் மேல இருக்கிறது என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், and your care has kept me alive. உம்முடைய பராமரிப்பு, நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை, என் பேர்ல எடுக்கிற கேர் என் உயிரை அழிக்காம இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையாய் சொல்லுகிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் சொல்லுகிறான், எனக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறான். வாழ்வை தந்து விட்டீர் என்று சொல்லுகிறான். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அவனுக்கு அப்பொழுது வாழ்க்கையை இழந்து போய் தான் இருக்கிறான். அவன் சொல்றான், you have given me life என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு இன்னும் லைஃப் செட்டில் ஆகல, வயசு 25 ஆச்சு, 30 வயசு ஆச்சு, காலாகாலத்தில் ஒரு வேலை கிடைச்சதுன்னா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படி ஒரு பேரப்பிள்ளை பிறந்தா அதை பார்த்து சந்தோஷம் அடையலான்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆகல அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறீங்க. யோபுவை போல நீங்க சொல்ல போறீங்க, எனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கப்பா என்று சொல்ல போறீங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறது போல கிடைக்குமா? சில வருஷங்களுக்கு முன்பாக ஏஞ்சல் டிவியில நான் ஷூட்டிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு நாள் நான் செய்தி கொடுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலையோ, ஆண்டவரே எனக்கு அரசாங்க வேலை நீ தாங்கன்னு கேட்கக்கூடாது,
தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் யோபு அப்படிதான் சொல்லுகிறான், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தரப்போகிறீர் என்று சொல்லவில்லை, தந்துட்டீங்கன்னு சொல்றான். எப்ப தெரியுமா? அவன் சாவுற நிலைமையில இருக்க. லைஃப், ஜீவனா லைஃப்னா அவனுடைய உயிர் மட்டுமல்ல, அதுல அடங்கி இருக்கிறான், அவனுடைய வாழ்வை தான் சொல்லுகிறான். ஆங்கில வேதாகமம் யூ ஹவ் given me லைஃப் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன், எனக்கு வாழ்க்கையை நீங்க தந்திருக்கிறீங்கன்றான். எப்ப? வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில். அன்றைக்கு நான் சொன்னேன், நீங்க எல்லாம் இருக்கிறவைகள் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணினா அது இருக்கிறதாக அப்படியே கிடைக்கும். இது வேதாகமத்தினுடைய ஒரு ஃபார்முலா. இது வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம். இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஜீவனை தந்ததும் அல்லாமல், என் பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகத்தை தந்ததும் அல்லாமல் தயவையும் கூட்டி கொடுத்தார். தயவு அப்படின்றது ஆண்டவருடைய அன்பு அளவில்லாமல் விளங்கி கொண்டிருக்கிறபடியினால் அதை தான் தேவ தயவு என்று சொல்லுவார்கள். தயவுல 2 இருக்கிறது, ஒன்று தேவ தயவு, இன்னொன்று மனுஷர் தயவு. இந்த 2 தயவுகளையும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். நீங்க நினைக்கலாம், இந்த அதிகாரி மட்டும் கையெழுத்து போட்டா என்னுடைய புருஷனுடைய வேலை என் பிள்ளைக்கு கிடைச்சிருமே என்றெல்லாம் சொல்லி கருணை அடிப்படையில் ஒரு வேலை ஏதோ ஒன்று நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட அதிகாரி மனம் இறங்கணும், இந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷன் மட்டும் மனம் இறங்கினா போதும், ஷைனானா போதும், எனக்கு இது நடந்துறேன்னு சொல்லிட்டு மனுஷர் தயவு. யோபு சொல்லுகிறான், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் கூட்டி கொடுத்தீர் என்று சொல்லுங்க. அடிஷனல் பிளஸிங். இன்னைக்கு எந்தெந்த பெற்றோர்கள் என் பிள்ளையுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவங்க லைஃப்பை செட்டில் பண்ண போறார். அல்லேலூயா. அந்த நாள் செய்தி கேட்டு எல்லாரும், அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ப்ரோக்ராமை பார்த்தாங்க. அதுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நாட்கள்ல சாட்சி சொன்னதை நான் கவனித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சில மாதங்கள் கழித்து கத்தார் தேசத்திற்கு ஊழியத்திற்கு போகும் பொழுது, அங்குள்ள ஆலயத்திலே ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா, சில மாதங்களுக்கு முன்பாக நீங்க ஏஞ்சல் டிவியில இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணினா அது இருக்கிறதா கிடைக்குன்னு சொன்னீங்க. எனக்கு 18 வருஷம் குழந்தை இல்லை, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. உனக்கு குழந்தை இயற்கையாகவும் பிறக்காது, செயற்கையாகவும் பிறக்காது. ஏன்னா 18 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னுடைய யூட்ரஸ் எல்லாம் செத்து போச்சுமா. இதுக்கு மேல உனக்கு குழந்தை பெறுறதுக்கு இயற்கையாகவும் இல்லை, செயற்கையாகவும் இல்லை. ஏன்னா நிறைய முறை IVF IUV எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இல்லைன்ன உடனே அவங்க கடைசியா சொன்னாங்களாம், ஏதாவது ஒரு பிள்ளைய தத்தெடுத்து தான் இதுக்கு மேல உன் மனசை நீ தேத்திக்கணுமா என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சி வந்த உடனடியாக அந்த சகோதரி டிவி பெட்டிக்கு முன்னால முழந்தாள் படியிட்டு வயிற்றுல கையை வச்சுட்டு சொன்னாங்களாம், ஆண்டவரே, என்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதத்துல இயற்கையாக அவள் கருத்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னொரு சகோதரி சொல்றாங்க, 8 முறை நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், 8 முறையும் ஃபெயில் ஆனேன். இந்த முறை ஆண்டவரே எனக்கு அரசாங்கத்துல வேலை தந்துட்டீங்க, நான் அரசாங்கத்துல கை நிறைய சம்பளம் வாங்க எனக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், நான் சம்பளம் வாங்கிட்டேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு மகள் சொல்லி ஜெபம் பண்ணி அடுத்த TNPSCல அந்த குரூப் 2ல அவ சக்சஸ் ஆகி வேலை. இப்படி 1 2 அல்ல, நிறைய காரியங்கள் நடந்தது. ஏன் வேதத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? இது ஒரு ஃபார்முலா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், சங்கிலி தொடர் அற்புதம் என்று சொல்லுவேன். இந்த சங்கிலி தொடர் அற்புதம் எங்கிருந்து ஆரம்பிக்கன்னா பைபிள்ல இருந்தா ஆரம்பிக்கும். பைபிள்ல உள்ள சம்பவங்களை ஊழியர்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு செய்த ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லும் பொழுது, அதை நீங்க கேட்டுட்டு, ஆண்டவரே இவங்களுக்கு செய்தீங்க எனக்கு செய்ய மாட்டீங்களா, நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நின்று சாட்சி சொல்லும் பொழுது, இதை கேட்கிறவர்கள், ஆண்டவரை இந்த சகோதரனுக்கு செய்திருக்கிறேன், இந்த சகோதரிக்கு செய்திருக்கிறேன், எனக்கு அதே பிரச்சனை தானே, எனக்கு செய்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம் சங்கிலி தொடராக உங்கள் மேல் பற்றி பிடிக்கும்.
அதன் பிறகு நீங்க 10 பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க, எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது. ஒவ்வொரு லிங்க் ஆக ஆக அது சங்கிலி தொடர் அற்புதங்களாக ஜனங்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விடப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செட்டில் பண்ணி தருகிற நாள். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், you have given me life. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. அது வேலையா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம். நிறைய குடும்பத்துல பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு இந்த மாசம் கல்யாணம் நடந்துரும், இந்த வருஷம் கண்டிப்பா நடந்துரும், இந்த வயசு தாண்டாது என்றெல்லாம் சொல்லி நிறைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. வருஷம் கடந்துட்டு போகுது, வயசு ஏறிட்டு போகுது, இன்னும் நடக்கலையே, ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றம் தானே என்று நீங்கள் ஒருவேளை வைக்கலாம். இன்னொரு வயது ஏமாற்றத்திற்குரியதாய் அல்லாமல் அற்புதத்திற்குரியதாய் பரலோக பதிவேடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வயது உனக்கு ஏறுவதற்குள்ளாக உங்க வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா? பரலோக வீட்டு கல்யாணம் மாதிரி, ஏசப்பா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும். முந்தினோரெல்லாம் பிந்தினோராம், பிந்தினோரெல்லாம் முந்தினோராய மாறத்தக்கதாக பிந்தி கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய நாட்கள் இதோ ஆரம்பமாகிறது என்று ஆண்டவன் சொல்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நல்ல வரன் வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை விட்டுட்டான், எவ்வளோ சொன்ன கேட்கல, இப்ப எதுவுமே நடக்கல என்று சொல்லி வந்தீங்கன்னா, மறுபடியும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்க போறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். சில பிள்ளைகள் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களா ஒரு யோசனைக்குள்ளால போய் நான் அனுப்பின நல்ல வாழ்க்கை துணையெல்லாம் என் பிள்ளைங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க தேடும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்பை இழந்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க போறேன்னு ஒரு உத்தரவாதம் சொல்றார். இந்த நாட்களுக்கு பிறகு இந்த நாளை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளத்தக்கதாக உங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகார்த்த பரிசை என் ஆண்டவர் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளை நீங்க மறக்க முடியாது. அது ரொம்ப நாளா நீ காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதா இருக்கும், நீண்ட நாட்களாக நீ காத்து கொண்டிருக்கிறதா இருக்கும். இன்றைக்கு பரலோகம் அதை கொடுப்பதற்காக விறுவிறுப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். இனி அதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும், உங்களுடைய கரங்கள் அதை ருசிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இப்ப கூட உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் லைஃப் கொடுக்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல், யோபு சொன்னது போல உங்க பிள்ளைகளுக்கு லைஃப் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருந்தோம். ஒரு சில பிள்ளைகள் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறத நிமித்தம் சில பெற்றோர்கள் இங்கு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறேன். சொந்த பந்தங்களுக்கு பதில் சொல்ல முடியல, தெரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இவ கல்யாணம் வேண்டான்னு சொல்றாளே, இவருக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றானே, நிறைய வரன்கள் வருகிறது, நான் சாகிறதுக்குள்ளாலே என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பேர பிள்ளைய கொஞ்சலான்னு பார்த்தா எனக்கு வாய்ப்பு கொடுக்கலையே என்று சொல்லி சில பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பெற்றோருடைய கண்ணீரை இன்றைக்கு என் ஆண்டவர் துடைக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளை எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, அவர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் உன் பிள்ளையுடைய இருதயத்தை இப்பொழுது அவர் திருப்புவார். அவள் இருக்கிற இடத்திலே, அவன் இருக்கிற இடத்திலே இன்றைக்கு ஆண்டவர் அதை திருப்பி அவங்களா விரும்பி சொல்லக்கூடிய விதத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் சிலருடைய கண்ணீர், எனக்கு வாழ்க்கை கிடைச்சோம், நான் வாழ்க்கை இழந்து நிற்கிறேன், எனக்கு புருஷன் உயிரோடு இருந்து நான் ஒரு விதவையை போல இருக்கிறேன், எனக்கு பெற்றோர்கள் இருந்தும் நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று சிலர் இங்கு குமரி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். எனக்கு புருஷ உயிரோடு இருக்கா, ஆனா இருந்தும் நான் வாழல, நான் வாழ வட்டியா இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட புருஷனுடைய இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடர்கிறார். தேவையில்லாத தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். அப்படியே அந்த கேபிளை கட் பண்ணி கத்தரி வச்சு கட் பண்ணி போடுற மாதிரி சில குடும்பங்களில் உள்ள சமாதானத்தை கெடுக்கும்படி ஊடுருவி வந்த மனுஷர்கள், ஊடுருவி வந்த சொந்தத்துக்குள்ளால பந்தத்திற்குள்ளால நுழைந்த அந்த மனுஷிகளுடைய உறவுகளை எல்லாம்
கத்தரிக்கோல் வச்சு வெட்டி வெட்டி போடுற மாதிரி ஆண்டவர் வெட்டி போடுகிறார். இதுக்கு மேல ஆகாருக்கும் சாராளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். சாராளை சந்தோஷமா வாழ வைக்கிறதற்காக ஆகாரை கடல் கடந்து நாடு கடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீ சந்தோஷமான சாராளை வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில குறுக்கிட்ட ஆகார்கள் யாராயிருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நாடு கடத்த ஆண்டவர் தீர்மானித்துட்டார். ஏன்னா இதுக்கு மேல உன் கண்ணீரை பார்க்கிற துணிவு என் ஆண்டவருக்கு கிடையாது. நீ அழுதது போதும் மகனே, இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு ஒருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய்யும்படிக்கு உனக்காக இன்றைக்கு அவர் இறங்கி வருகிறார். எவ்வளவோ நீ உபவாசம் பண்ணி பார்த்த, கெஞ்சி பார்த்த, எவ்வளவு கெஞ்சியும் விடுபடாத அந்த கள்ள உறவுகள் தொடர்புகள் எல்லாம் இன்னைக்கு இந்த நாளிலே எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய விஷயத்தில் நீர் உதவி செய்யும் என்று கண்ணீரோடு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். சிலர் சொல்றீங்க, என் புருஷனை தான் நான் கேட்கிறேன், என் புருஷனை கேட்கிறதற்கு உரிமை இல்லையா, எனக்கு அவர் முழுமையா வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். அவர் இன்றைக்கு உனக்கு வாழ்வு கொடுக்கிற நாள். நிறைய பேருக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ குடும்பத்துல மனக்கசப்பு வந்திருக்கலாம், மனைவி கோவிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல நீ கோவிச்சுட்டு மனைவி விட்டுட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களோ அவர்களுக்கு மறுபடியும் உண்மையான வாழ்க்கையை கொடுக்கும்படி அவங்கள நீங்க கூப்பிடணும். அது புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. நீங்க நினைக்கலாம், என் மனைவி என்ன இப்படியெல்லாம் பேசிட்டாளே, அவளை போய் எப்படி ஐயா கூப்பிடுறது என்று கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவ பேசினது உண்மை, ஆனா அம்மா வீட்டுல போய் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறது உண்மை. அதனால தயவு செய்து ஒரு விஷயம் நீங்க இறங்கி வரணும். அன்றைக்கு ஆண்டவர் யோசேப்பிடத்திலே பேசும்படி ஒரு தேவதூதனை அனுப்பினார். யோசேப்பிடத்திலே போய் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னார். அவன் எந்த மறுப்பும் பேசல. அடுத்த நாள் காலையில நேரம் விடிஞ்ச உடனே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள். நாளைக்கு பிறகு நீங்க கூடி வாழணும், உங்க குடும்பம் கூடி வாழணும். அதான் வாழ்வு கொடுக்கிற தெய்வம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு வாழ்க்கை கொடுத்ததும் அல்லாமல் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில எந்த புருஷன் இருந்தாலும் சரி, நீங்க ஒருபடி ஆண்டவருக்காக இறங்கி வரணும். இறங்கி வந்து உங்க மனைவியை போய் கூப்பிட்டுட்டு நேர வந்து நல்லபடியா இன்னைக்கு குடும்பம் நடத்துங்க. சில புருஷர்கள் அழுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஐயா, டெலிவரிக்கு போறது வரைக்கும் நல்லா தான் சொல்லிட்டு போனேன், டெலிவரிக்கு போறது வரைக்கும் எங்களுக்குள்ளால எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியாது, குழந்தையும் பிறந்துருச்சு, பிள்ளையும் என் கண்ணுல காட்டல, கூப்பிட்டா வீட்டுக்கு வரவே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற சில வாலிப பிள்ளைகளையும் மகன்களையும் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய மனைவியுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார். விடுகிற பொழுது உனக்கு சமாதானத்தின் பொழுதாயிருக்கும். நீ பலமுறை கூப்பிட்டு வராதவ பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்து உன் வீட்டில் செட்டில் ஆகிறதை இனி அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஹல்லேலூயா. மன முறிவுகளை எல்லாம் ஆண்டவர் ஒட்டச்சி மறுபடியும் உங்க வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக.
பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல, உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.